So hello guys, welcome back to another video. Hope you are all doing great. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். திங் இஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளை சுற்றி நிறைய வார்ஸ் போயிட்டுருக்கு. இன்சைட் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவுட் சைட் ஆஃப் இந்தியா வார் இஸ் லைக் ஃபயர், லைக் இஸ்ரேல், ஈரான், யூஎஸ்ஏ வார் இஸ் டூ ஹாஷ். அண்ட் ஒரு டைமும் அதில் வந்து வர நியூஸஸ் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மையாலே கஷ்டமாக இருக்குது. என்ன மீனிங்கில் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நியூஸ் பார்த்தப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்துட்டு இவங்க நடத்தின தாக்குதல் வந்து தப்பாயிட்டு அந்த மிசைல் போய் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அடித்து அங்கே வந்து ஒரு 165 கேர்ள்ஸ், சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாருமே தவறிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறப்போ, தப்பே பண்ணலை ஆனாலும் அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க யாரோ ஒருத்தரோட தப்புனால அப்படின்றத வந்து யோசிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரியலி ஸோ சாரி ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவேனான்னு கேட்டிங்கன்னா தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதோட ஒன் பார்ட் தான் இந்த வீடியோவுமே. அகெயின் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாராலையும் என்னென்ன எஃபர்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். சவுண்ட் குவாலிட்டி மேபி டிஸ்டர்பிங்காக இருக்கும், பட் இட் வில் பி அப்கிரேடட். நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறப்போ மைக்கும் ஸ்டாண்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸோ தட் யூஆர் வில் கெட் சம் மோர் குவாலிட்டி. சாரி. ஸோ த திங் இஸ் ரைட், அந்த வார் பற்றி நிறைய விஷயம் படிக்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப கில்டாக இருந்துச்சு. என்னன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அண்ட் கிளாட் ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க இந்த மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க யூஸிங் மை ஓன் டெக்னாலஜி விச் ஐ எம் பார்ட் ஆஃப். லைக் நான் இருக்க ஒரு ஃபீல்டில் இருக்க ஒரு டெக்னாலஜி தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தில் போயிட்டு முடியுதுன்றப்போ கஷ்டமாக இருக்குது. அண்ட் ஏஐ வார்ஸ் இஸ் நாட் சம்திங் நான் இவ்வளோ சீக்கிரமாக வாரில் ஏஐ யூஸ் பண்ணுவாங்க நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. லைக் இன்னும் அது தெரியும், கண்டிப்பாக அது இன்னெவிட்டபிள். அது கண்டிப்பாக இன்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒரு உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து ரோபோட்ஸையும் மிஷின்ஸையும் வச்சுட்டு கையில் சண்டை போடாமல் வெறும் கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா சண்டை போடுற காலம் வரதான் போகுது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கல. லெட்ஸ் ஹோப் லைக் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு எல்லாமே நல்லபடியாக செட்டில் ஆகிடணும்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா, இது ஒன்றும் புதுசாக நடக்கிற விஷயமே இல்லைங்க. லைக் இஸ்ரேல் ஈரான் வார் இஸ் கோயிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸாக போயிட்டுருக்கு. சைமல்டேனியஸாக பார்க்குறப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்பையும் அதுக்கு முன்னாடி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். அது வேற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு பற்றி இப்போ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு 15 பீப்புளை வந்து ஒரு அப்பாவும் பையனும் சேர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டாங்க. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா. வி ஆர் மூவிங் ஆன், லைக் ஜஸ்ட் லைக் தட் மூவிங் ஆகிறோம். எப்போ வரைக்கும்னா, அன்டில் அன்லெஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்களுக்கோ நம்ம லவ் பண்ண அன்பு வச்ச யாரோ ஒருத்தவங்களுக்கோ அது நடக்காத வரைக்கும் வி ஆர் ஜஸ்ட் பாசிங் இட் ஓவர். லைக் வேறு யாரோ ஒரு ப்ராப்ளம் தானே, நம்ம ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. பட் டியர் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் மட்டும் அப்படி இருந்துடாதீங்க. ஏன்னா யார் அந்த மாதிரி இருந்தாலுமே அதனால் வர இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் யங்ஸ்டர்ஸ், நீங்கள் மட்டும் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக எப்படியாச்சும் போயிட்டு போகுது நமக்கு என்னன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா அதோட இம்பேக்ட் பேட் வேல பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இட்ஸ் அ வேக்கப் கால் ஃபார் மை டியர் யங்ஸ்டர்ஸ், இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் என்ன தான் ஃபஸ்ட்டு சொல்லிப்பேன். we have faced many situations for this world. ஒவ்வொரு வார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, வேர்ல்டு வார் 1 இருக்கட்டும், வேர்ல்டு வார் 2 இருக்கட்டும், இப்போ போயிட்டு இருக்க வார்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இவ்வளோ நாளாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த கோல்டு வாராக இருக்கட்டும், எல்லா வார்லேயுமே ரொம்ப க்ரூஷியலான ஒரு ரோலை ப்ளே பண்ணது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நடக்கிற வார்ஸோட டைமில் நம்ம தான் யங்ஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ தட் we need to take that responsibility first and we need to do the correct things. Each and everyone should contribute. Like எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் மேல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போது. என்னென்ன வகையிலலாம் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் எனக்கு என்னென்ன வேஸ்ட்லாம் தெரிஞ்சதோ தோணுச்சோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு சின்ன வேக்கப் காலாக இருக்கணும். எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல வார் நடக்குதுன்னா, அங்கே நடக்கிற வார்னால நம்ம வீட்டில் சாப்பிட்ற தக்காளியிலேருந்து வெங்காயத்தோட ரேட் கண்டிப்பாக ஏற தான் போகுது. குடிக்கிற தண்ணியிலேருந்து யூஸ் பண்ணுற கேஸ் வரைக்கும் எல்லாத்தோட ரேட்ஸும் வந்து தாறுமாறாக ஏற தான் போகுது. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் வாட் யூ கேன் டூ அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் தானே இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா,
உங்களுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு வேக்கப் கால் வீடியோ வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் லாங் வீடியோ, பட் ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் இட். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ், அவுட் சைட் இந்தியா பற்றி பேசியாச்சு, பட் இன்சைட் தமிழ்நாடு பற்றி பேசணும் அப்படின்னு வரப்போ இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், லைக் ரீசெண்டாக விஜய் சார்ஸோட அந்த டிவிகேக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸ் பற்றியும், விஜய் சார் மேலே வர அக்யூசேஷன்ஸ் பற்றியும், அது இல்லாமல் மற்ற பாலிட்டிக்ஸில் நடக்கிற விஷயங்கள், மற்ற பார்ட்டிஸில் நடக்கிற விஷயங்கள், எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ தட் எவ்ரி திங் இஸ் கோயிங் ரியல்லி ஸோ ஃபயர்ட். ஸோ ஜஸ்ட் நான் எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் கேட்க போகிறது என்ன அப்படின்னா, ஒன் டைம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் பற்றி எனக்கு எந்த பெருசாக அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பீங்களான்னு தெரியல. பட் நீங்கள் ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேக்ட் செக் பண்ணுங்களேன். இங்கே இருக்க எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவோட எல்லா பவர்ஸ் என்னன்னு தெரியும், ஒரு எம்பியோட எல்லா பவர்ஸ் என்னன்னு தெரியும், உங்கள் ஊரில் இருக்க எம்எல்ஏ பேர் எத்தனை பேருக்கு தெரியும், எம்பி பேர் எத்தனை பேருக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும். இது இல்லாமல் இவங்களுக்கு கீழே வர அத்தனை பொசிஷன்ஸ் இருக்குது, லைக் தாசில்தார்லேருந்து விஏஓலேருந்து இவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்குது. லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லீடர் இருக்காங்க, இவங்களில் எத்தனை நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம், பொலிட்டிஷியன்ஸ் ஒரு பக்கம், ரெண்டு பேருக்கும் இருக்க பவர் என்ன, இதில் பொலிட்டிஷியன்ஸ் பவர் ஏன் அதிகமாக இருக்குது, ஸோ தட் தே ஆர் கண்ட்ரோலிங் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு இல்லையா? இதை பற்றின ஒரு ஃபேக்ட் செக் எத்தனை பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? இந்த வாட்டி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்கள் எம்எல்ஏ யாராக நிற்கிறாங்க எல்லா கட்சியிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவை பற்றியுமே ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியில் நிற்கிற எம்எல்ஏ யார், எல்லா கட்சியிலேருந்துமே, அது உங்களுக்கு பிடிச்ச கட்சியாக இருக்கலாம், பிடிக்காத கட்சியாக இருக்கலாம், அவர் யார், என்ன படிச்சிருக்காரு, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு, அவர் எதெல்லாம் பண்ண போகிறாரு, நீங்கள் உங்கள் ஊருக்கு நடக்கணும்னு நினச்ச வளர்ச்சி திட்டங்கள்லாம் அவர் சொன்னதில் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. திங் இஸ், இப்போ நம்ம எல்லாரும் யங்ஸ்டர்ஸ், இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சூஸ் கரெக்ட் லீடர்ஸ். அண்ட் for the people who are listening who doesn't have power to vote, உங்களுக்கு ஓட்டு போடுற பவர் இல்லைனாலுமே உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், உங்கள் அம்மா அப்பாலேருந்து, உங்கள் அண்ணன் தம்பிலேருந்து, உங்கள் அக்காலேருந்து எல்லாரையும். ஸோ வெறும் காசுக்காக மட்டுமோ இல்லை வெறும் ஒரு கேஸ்டோட நேம்னாலேயோ ஒரு கம்யூனிட்டி நேம்னாலேயோ அவங்களுக்காக போடுறோன்றதை தாண்டி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி ஓட்டு போடுறவர் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரப்போ தைரியமாக கொஸ்டின் கேளுங்க. உங்கள் ஊரில் வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லி, எங்கள் ஊரில் பஸ்ஸை நிற்க வைக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நிற்க வைக்க போகிறீங்க, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பவரில் இருந்தப்போ அதுக்கான ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் வந்த பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பவரில் இருக்கிறப்ப தான் பண்ணணும் அவசியம் இல்லை, பவரில் இல்லாதப்பயே பண்ணியிருக்கலாமே, ஏன் நீங்கள் பவரில் இல்லாதப்போ பண்ணுறீங்கன்ற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் கேட்க முடியும். ஒன் பவர் வி ஹாவ் திஸ் டைம் இஸ், இந்த டைமில் நம்ம கொஸ்டின் கேட்டால் அவங்களால நம்மளை எதிர்த்து பேசவே முடியாது. நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டால் தே ஷுட் ஆன்சர். ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய டைம் நடக்காது. வி நோ ஹவு பாலிடிக்ஸ் கோஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் திஸ் டைம், இந்த பீரியடில் நம்ம கொஷின்ஸ் கேட்கலாம். வி ஹாவ் த ரைட்ஸ். அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஸோ தட் வி கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். ஐ நோ இட் மே பி லிட்டில் ஹார்ஷ் ஆர் லிட்டில் ரூட் வைல் சீயிங் சச் திங்ஸ், வாய் ஸ்பீக்கிங் சச் திங்ஸ். பட் ரொம்ப அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கண்மடி தப்பு நடக்கிறப்போ பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வி கேன் டேக் சம் ஸ்டெப், ரைட்? ஸோ ஒரு லீடரை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட ஐடியாலஜி யார், அவரோட ரோல் மாடல் யார், அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சியுமே வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நல்ல ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை வச்சுருப்பாங்க, 100 பேரை வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் யார்? நீங்கள் எல்லாருமே ஒரு தலைவரை பார்ப்பீங்க, அதிகபட்சம் அந்த தலைவரோட பண்ணுற விஷயங்களை பார்ப்பீங்க, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவீங்க. ஆனால் அந்த தலைவரே இன்னொரு ஐடியாலஜிக்கல் லீடர் ஒருத்தர் தான் ரோல் மாடலாக வச்சுட்டு அதுக்கு கீழே தான் கட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த ஐடியாலஜிக்கல் லீடர் யாருன்னு நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் பேரை மட்டும் சொல்ல தெரியும், அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எந்த விஷயமுமே தெரியாது. அதை பற்றிலாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுப்பீங்க? ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த ஐடியாலஜிக்கல் தானே ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கீழே வரப்போகிற கவர்மெண்ட்டுமே அந்த ஐடியாலஜிக்கல் ஃபாலோ பண்ணி தானே இருக்க போகுது. உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியில் நிற்கிற எம்எல்ஏ 5 கட்சி நிற்கிறாங்க அப்படின்னா 5 கட்சியில் நிற்கிறவங்களுமே வர்த்தா அப்படின்னு எத்தனை பேர் வந்து ஒரு தடவை கம்பேரிசன் லிஸ்ட் போடுறோம். ஒரு 2 ஃபோன் வாங்குறதுக்கு 4 பிராண்ட் 5 பிராண்ட் ஃபோனை வாங்கி அந்த ஃபோனுக்கு கீழே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்குறதுலேருந்து ப்ரைஸ் கம்பேரிசன் பார்க்குறது. ஒரு அமேசானில் போய் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபோனுக்கு கீழே வந்து அத்தனை கம்பேரிசன்ஸ் இருக்கும். இந்த பிராண்ட்லேருந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த கம்பேரிசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு
5 வருஷம் நம்மள ஆள்றாங்கன்றதுக்காக ஒரு கம்பாரிசன் லிஸ்ட் கூட போறது இல்லையா? சுயேட்சையா எத்தனை பேர் நிற்பாங்க, அதுல எவ்வளவு பேர் கேவலா நிக்கிறாங்க, ஏன் அவங்க சுயேட்சையா நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் ஆச்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஓட்டு தானே என்ன மாறிடும், தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இந்த ஃபேக்ட் செக் உங்களுக்கே தெரியும். சர்க்கார் படத்தில் விஜய் சார் வந்து அந்த ஒரு ஓட்டுனால நடந்த சேஞ்சஸ் பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இப்போ நான் இன்னும் 2 சேர்த்து சொல்கிறேன். 2004 இன் கர்நாடகா அண்ட் 2008 இன் ராஜஸ்தானில் 2-3 தொகுதிகளில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓட்டுனால எம்எல்ஏ வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் நிறைய வேர்ல்டில் இருக்க நிறைய சினாரியோஸில் போகிறப்போ ஜஸ்ட் 1 ஓட்னால நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. நீங்கள் அட் த எண்ட் எலெக்ஷன் முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி உங்களால் முடிஞ்ச ப்ராசஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்களான்னு. ஃபோனில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்க்ரோல் பண்ணுறவங்க, ஃபோனில் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ தட் இது பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 hours ஆகுமா, அதிகபட்சம் ஒரு 5 hoursலேருந்து ஒரு 10 hours ஆகுமா? ஸ்டில் வி ஹாவ் ஆல்மோஸ்ட் ஒரு 3 months இருக்குமா எலெக்ஷனுக்கு. 3 மாதத்தில் ஒரு 10 மணி நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி எந்த லீடர் நம்ம லைஃப்க்கு வேணுன்றதை நம்மளால சூஸ் பண்ண முடியாதா, ஒரு ஃபேக்ட் செக் பண்ண முடியாதா? திங்க் அபவுட் இட் பிஃபோர் சூஸிங் அ பொலிட்டிஷியன் ப்ளீஸ் கைஸ். இட்ஸ் டூ பவர்ஃபுல். ஒரு வயசும் நம்மளுக்கு ஏற ஏற நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல பார்க்குறப்போ வி கேன் நோ. ஏன்னா 2020க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வேர்ல்டு வாரை பற்றி படித்ததெல்லாம் எங்கன்னா புக்கில் தாங்க. நம்மலாம் அப்போல்லாம் பெருசாக இந்த மாதிரி வார் லைக் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல மிசைல் போட்டிருக்காங்கன்னா நம்ம இமேஜினேஷன் எங்கே போகும்னா, நேற்று மதனை நான் சொன்ன மாதிரி தான், லைக் எங்கே போகும்னா 90s தான் போகும். பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே வந்து மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா, கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே வந்து மிசைல் லான்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ டெய்லி நடக்குதுங்க. இட்ஸ் ஹேப்பனிங் டெய்லி. அண்ட் எண்ட் என்னன்னா, எந்த தப்புமே பண்ணாத பசங்க தாங்க அதனால பாதிக்கப்படுறாங்க அதிகமாக. அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, கையில் நம்ம கிட்ட இருக்க பவரையும் நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி யூஸ் பண்ணுற, இருக்கிற பவரையும் விட்டுடுறோம், பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிடுறோன்றது வந்து தப்பு தானே. ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இட்ஸ் அவர் டியூட்டி. லைக் இது நம்ம வாலண்டியராக பண்ணுறோன்றலாம் இல்லை, இட்ஸ் அவர் டியூட்டி. ஸோ தட் ஒரு தடவைக்கு நிறைய தடவை உங்களோட ஓட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ளீஸ் அதை வந்து யோசிச்சு வந்து முடிவு பண்ணுங்க. அண்ட் இன்னொரு திங் இஸ் இன்ஃப்ளூயன்சர். இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு வர போறீங்கன்னு முடிவு எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட போறீங்கன்னா, பீப்புள் ஆர் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ இன் மல்டிபிள் வேஸ். அதுக்கு நிறைய டைம் இருக்க போது, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த எலெக்ஷனுக்கு தான் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் மார்க்கெட்டிங்கோட ஃபுல் பவரை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த கேப்பில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு பயங்கரமாக. வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து எல்லாமே வந்து பயங்கர பீக்காக இருக்குது. மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் பற்றி நம்ம இந்த எலெக்ஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அகெயின் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறதையும் கேளுங்க. பட் நீங்கள் ஒரு 30 செகண்ட் வீடியோ பார்க்குறீங்க, அதில் அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து அதை ஃபேக்ட் செக் பண்ணி பாருங்கள். அது உண்மையா பொய்யா, அவங்க சொல்கிறது ரியலா ஃபேக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி, யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. லைக் யார் சொல்கிறதையுமே நம்பாதீங்க. நீங்கள் எடுத்து உங்கள் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு வர, அவங்க பார்க்குற அதே ப்ரௌசர் உங்ககிட்டயும் உங்கள் ஃபோன்லேயும் இருக்கும் இல்லையா, அதே வெப்சைட் தானே நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஸோ தட் அதே இன்ஃபர்மேஷன் தானே இருக்க போது, அதே நியூஸ் தானே ஸ்ப்ரெட் ஆக போகுது. ஸோ தட் ஃபேக்ட் செக் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படியும் ஒரு 3 hours ஃபோனில் வந்து இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அதில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங் லைக் அந்த மாதிரி பண்ணுறப்போ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கண்டென்ட் ஆச்சு நம்ம பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes இல்லை ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி இதில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வீடியோஸில் எத்தனை வீடியோஸ் அவங்க சொல்கிறது உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ரியலி speaking the facts and you can understand the persons who are not speaking the facts, so that next time நீங்க அவங்க சொல்ற கண்டென்ட் பார்க்குறப்போ you can easily figure out who is speaking truth and who is speaking lies, right? அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. அகெயின் சேயிங் லைக் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா, we have the power. நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்குறவங்களுக்கு stop your phone scrolling and go and do some fact checks after hearing every news. ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் உங்கள் சொசைட்டியை, உங்களை சுற்றி உங்கள் ஸ்ட்ரீட்டை, உங்கள் வீடை டெவலப் பண்ணுற மாதிரி என்ன ஐடியாஸ் இருக்குன்னு சூஸ் பண்ணுங்கள். மோர் தென் மணி. அண்ட் கைஸ் அட் த எண்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் யூ ஹாவ் சம் ஐடியாலஜிக்கல் லீடர்ஸ் விச் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்சஸ். லைக் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சனுக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் லீடருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ணலாங்க, தப்பு இல்லை. ஐ எம் கோயிங் டு சே பிளைண்டாக எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ணலாம். பட் நம்மள ரூல் பண்ணுற அளவுக்கு ஒரு பவரை கொடுக்க போகிறோன்னா, அப்போ நம்ம ஒரு பர்சனை வந்து எந்த அளவுக்கு ஃபேக்ட் செக் பண்ணி, எந்த அளவுக்கு வந்துட்டு
அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம லீடராக எடுத்துக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் சம்திங் மோர் தென் ஆல் ஆஃப் திஸ். லைக் என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு கடவுள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவனை பற்றி உள்ள ஒரு முருகர் பக்தர், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு கடவுள் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே திருப்பி எடுத்து ஒரு தடவை படித்து பாருங்களேன். அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுமே ஒரு கைண்ட் ஆஃப் லீடர் தானே. லைக் அவங்களுமே ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன் தானே. நீங்கள் அவங்கள கும்பிட்றீங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க பின்பற்றின வழிகளும் அவங்க செய்த விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதான அவங்கள பின்பற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். எல்லாருமே சாமி கும்பிட்றோம், லைக் எல்லாருமே கும்பிட்றோம். பட் ஆனால் சாமியை கும்பிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு தனியாக ஒரு ரூமில் இருக்க ஒரு ஆளாக மட்டும் பார்க்குறோமே தவிர அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் நம்மளும் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொல்லி எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. சாமி கும்பிட்றது பாதி பேர்னா அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் மாதிரி நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களாச்சும் நம்ம பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறவங்க இங்கே அதுலேயும் ஒரு 1% 2% தான் இருக்காங்க. சாமி கும்பிட்றத போகிறதே எதுக்குன்னா நம்ம பிரச்சனை எல்லாம் அங்கே கொட்டி தீர்த்துட்டு அதோட அந்த பிரச்சனைலாம் சரியாருன்ற ஒரு நம்பிக்கையோட வர மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில மிஸ்கான்செப்ஷனல் ஸ்பீச்சஸ்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ்கான்செப்ஷன்ஸ்ன்றதுனா சில மூட நம்பிக்கையான விஷயங்கள் இன்னும் அக்ராஸ் தமிழ்நாடுலாம் நடக்கிற மாதிரி நம்ம நியூஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கடவுளை வந்து நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஏத்திஸ்டாக இல்லை கடவுளை கும்பிடாதவங்கள கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சுயமாக ஒரு சில எத்திக்கல் வேல்யூஸ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில விஷயங்கள்லாம் நான் என்னோட எத்திக்கல் வேல்யூவில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அது என்னோட எத்திக்கல் வேல்யூவில் வராதுன்றதுனால அது பண்ணாமல் இருப்பேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு எத்திக்கல் வேல்யூ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே அது வந்து தெரிய போகும். நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கணும்னு நிறுத்துனீங்கன்னா உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அதை பண்ண மாட்டாங்க, நீங்கள் தடுத்துடுவீங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரேஷனுக்கு பின்னாடி வர யாருமே பண்ண மாட்டாங்க. உங்கள் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்க உங்கள் அம்மா அப்பாவுமே உங்களை பார்த்துட்டு சம்டைம்ஸ் மாறுவாங்க இல்லையா. ஸோ தட் நீங்கள் ஒரு புது ரெசல்யூஷன் எடுக்கலாம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா உங்களுக்கு அந்த எத்திக்கல் வேல்யூ இருந்தால் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிசிப்ளினரி உங்கள் மனசுக்கு இதெல்லாம் பண்ணால் கரெக்ட், இதெல்லாம் பண்ணால் தப்புன்னு தோன்ற எத்திக்கல் வேல்யூஸை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறவங்களுமே அதை நல்ல வழியில் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, டூயிங் குட் திங்ஸ் ஃபார் பீப்புள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்த பண்ணுங்களேன். லைக் இங்கே இருக்க நம்ம எல்லாராலையும் துபாயில் இருக்க அந்த பாம்பிளாஸ்டான பீப்புளுக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நம்ம நினச்சாலும் அவங்களுக்குலாம் வந்து மணிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் இங்கே உங்களை சுற்றியுமே நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். துபாயில் இருக்க மிசைல் லான்ச்சான பிரச்சனையை மட்டும் தான் நம்ம தடுக்கணும்னு ட்ரை பண்ண அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நிறையா உங்களை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் டெய்லியுமே நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு பஸ்ஸில் போகிறப்போ நீங்கள் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் விண்டோ சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃபுமே உங்கள் கண்ணு முன்னாடி பாஸ் ஆகி போகும். அதில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் அவ்வளோ பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில், உங்கள் எவ்ரிடே ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன் வந்து கிராஸ் ஓவர் பண்ணி போயிட்டுருப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் அதை 0.1% சேஞ்ச் பண்ணுங்களேன். ஒரு 100 பேர் பார்க்குறாங்க, 100 பேர் 0.1% சேஞ்ச் பண்ணாங்கன்னா அந்த பர்சனோட லைஃப் வந்து 10% சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. அதே ஒரு 1000 பேர் பண்ணாங்கன்னா அந்த பர்சனோட லைஃபே 100% மாறும் இல்லையா. அந்த 0.1% பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வைக்காதீங்க. நம்ம இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குன்ற ஒரு மைண்ட் செட்குள்ளேயும் போகாதீங்க. ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்ககிட்ட அந்த பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியோட ஒரு சக்தியோட ஒரு டைமோ ஒரு மணியோ ஒரு பவரோ இருந்துச்சுன்னா அதை பண்ணிவிடுங்க. அங்கே ரிட்டர்ன்ஸ் பற்றி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை இல்லையா. ஸோ தட் அட்லீஸ்ட் do some good things to people, have some spiritual concepts or have some good ethical values before polling votes. Have a fact check which is mandatory and which is going to get us good world guys. So இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நினச்சேன். இது எல்லாத்தையும் பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் த பவர் யார்கிட்ட இருக்குன்னா அகைன் நம்ம கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான். இவ்வளோதான் பேசணும்னு நினச்சேன். ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து எமோஷனலான மீறி வந்துருக்கலாம். இன்கேஸ் இஃப் ஐம் செட் சம்திங் ராங்னா சாரி. பட் ஆல்மோஸ்ட் நான் பேசணும்னு நினச்ச எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ நோ இட்ஸ் லாங் வீடியோ பட் எவ்ரிதிங் கம்ஸ் அவுட் ஆஃப் மை ஹார்ட் ஸோ தட் இட் வர்த் இட்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.